ரயில்வே திட்டங்களை கிட்டத்தட்ட 103 அமிர்த் பாரத் ரயில்வே ஸ்டேஷன்களை இன்று மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் காணொலி மூலியமாக தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். நாம் இங்கு காணொலியில் இருக்கிறோம். அவர் ராஜஸ்தானில் பீகானேரிலிருந்து தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டுமே 13 சதன் ரயில்வேயில் 13 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களாக இந்த ரயில் நிலையங்களை இன்றைக்கு தொடங்கி வைக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் அமிர்த் பாரத் ரயில்வே திட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி கிட்டத்தட்ட 103 ரயில் நிலையங்களை மாடர்னைஸ்டு ரயில் நிலையங்களாக ஆக்கி அனைத்து வசதிகளும் உள்ள ரயில் நிலையங்களாக மேம்படுத்தப்பட்டு அந்த ரயில் நிலையங்கள் இன்றைக்கு பயன்பாடுக்கு வர இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2014க்கு பிறகு இந்த 11 ஆண்டுகளில் இந்தியா ரயில்வேனுடைய வேகம், நேரம், ரயிலில் நம்மெல்லாம் சொல்லுவோம் பேசும்பொழுது, ஒரு ரயில்வே நேரம்ப்பா கரெக்டாக 10 மணி 1 நிமிடம்னா 10 மணி 1 நிமிடத்திற்கு அந்த ரயில் வரும். அது மாதிரி தான் சொன்னபடி நம்மளுடைய பிரதமர் அவர்களும் நம்மளுடைய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களும் என்ன நாள் குறிக்கிறார்களோ அந்த நேரத்தில் மக்களுக்கு தொடங்கி வைக்கப்படுகிறது. இதுதான் புதிய பாரதம், புதிய இந்தியா, பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கீழே இருக்கின்ற பாரதம். நாம் பார்க்குறோம் இன்றைக்கு ரயில்வே கிட்டத்தட்ட 9 ரயில் புதிய பாதைகள் தமிழ்நாடுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2014க்கு முன்னாடி ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதியே வெறும் 800 கோடி ரூபாய். ஆனால் இந்த வருஷத்துக்கு மட்டுமே ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 6000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நம்மளுடைய நிதியானது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்காக ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் பார்க்குறோம் இன்றைக்கி எக்மோர் ரயில் நிலையத்தை இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவில் அது ரயில் நிலையமாக ஒரு மிகப்பெரிய சர்வதேச அளவில் ஒரு விமான நிலையத்திற்கு இணையாக நம்முடைய சென்னை ரயில் நிலையமானது, சென்னையில் இருக்கிற எக்மோர் ரயில் நிலையம் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது 800 கோடி ரூபாய். அதே போல் மதுரை விமான நிலையம், மதுரை ரயில் நிலையம், அதே போல் கன்னியாகுமரி ரயில் நிலையம், அதே போல் ராமேஸ்வரம், கோயம்புத்தூர், சேலம், காட்பாடி, இப்படி பெரிய ரயில் நிலையங்கள்லாம் கிட்டத்தட்ட 500 கோடி 600 கோடி ரூபாய் செலவில் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே இந்த ரயில் நிலையங்களினுடைய மேம்பாடு மட்டுமே இந்த ரயில் நிலையத்துக்கு கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் செலவில் இந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்தப்பட்டு நடைபாதை மேம்படுத்தப்பட்டிருக்கு, எஸ்கலேட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த ரயில் நிலையத்தினுடைய மேம்பாடை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா பயணிகள் இந்த ரயில்வேனுடைய வேகம், நம்ம ஒரு காலத்தில் ரயிலை பற்றி பேப்பரில் தான் படிப்போம், புல்லட் ட்ரெயின். ஆனால் இன்றைக்கி புல்லட் ட்ரெயின் இந்தியாவில் நிறைவேறியாச்சு. இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு புல்லட் ட்ரெயின். முன்னாடி பார்ப்போம், நம்ம சினிமாவில் பார்ப்போம், இல்லைனா யாராவது வெளிநாட்டில் போயிருந்தால் அவங்க அந்த புல்லட் ட்ரெயினை பற்றி சொல்கிறத நம்ம கேட்டுக்கொண்டு இருப்போம். ஆனால் அந்த கனவை நம்மளுடைய இந்தியாவுக்கு நிறைவேற்றி கொடுத்திருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். புல்லட் ட்ரெயினை விட போகிறார். புல்லட் ட்ரெயின் தயாராகிவிட்டது. இது மட்டுமல்ல, நம்ம சென்னைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் எல்லோரும் வந்தே பாரத் ரயில்னு பேசுகிறோம். இந்த வந்தே பாரத் ரயில்களை சென்னையில் தயாரிக்கப்படுகிறது. நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்பில் தயாரிக்கப்படுகிற வந்தே பாரத் ரயில்கள் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் வந்தே பாரத் ரயில்கள் உலகம் முழுவதும் பயணிக்கிறது. ஏன்னா நம்ம ஏற்றுமதி செய்து கொள்கிறோம். ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரத்தில் முன்னாடியெல்லாம் நம்ம இறக்குமதி செஞ்சு கொண்டிருந்தோம். இறக்குமதியை நிறுத்திவிட்டு இப்பொழுது ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே சுரேஷ் அவர்கள் இருக்கிறார்கள். ஆப்ரேஷன் சிந்தூர் நாம் எந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறோம் என்று அவர்களுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய நம்மளுடைய ஒரு பாராட்டுகளையும் கைத்தட்டுகளையும் நாம் சொல்ல வேண்டும். பாரத இராணுவம், விமானப்படையாகட்டும், கப்பல் படையாகட்டும், நம்மளுடைய மிலிட்ரி ஆகட்டும், அனைவரும் இணைந்து தொழில்நுட்பத்தோடு, இந்திய தொழில்நுட்பத்தோடு, பாரத தொழில்நுட்பத்தோடு நாம் முன்னாடி இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம். இப்போ இறக்குமதியை நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேலே நம்மளுடைய டிஃபென்ஸ் பொருள்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு புதிய பாரதம், நம்மளுடைய புதிய இந்தியா, நம்மளுடைய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய
புதிய தேசம் 2047 நாம் வல்லரசு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கனவு லட்சியம் எல்லாம் நம்மளுடைய பாரத தேசம் முன்னேற வேண்டும், இந்த தேசம் மேலும் சிறப்பு பெருக்க தேசமாக வர வேண்டும் என்பதை அதை உணர்த்தி இருக்கிறது ஆபரேஷன் சிந்தூர். நாம் உலகத்திற்கு உணர்த்தி இருக்கிறோம், மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கோம். தொழில்நுட்பத்தை நாம் சுரேஷ் அவர்கள் இருக்காங்க எங்கள் மிலிட்ரிகள். ஆனால் நான் ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் நாம் தொழில்நுட்பத்தில் எந்த அளவுக்கு உலக நாடுகளுக்கு இணையாக தொழில்நுட்பத்தை இராணுவத்தில் நாம் பயன்படுத்தியிருக்கோம். நாம் எல்லை தாண்டவில்லை அல்லது அந்த நாடுகளில் போய் அடிக்கவில்லை. நாம் இருந்த இடத்திலிருந்து எதிரிகளை, தீவிரவாதிகளை, தீவிரவாத முகாம்களை கரெக்டாக ஷார்ப்பாக கிட்டத்தட்ட அந்த இடத்தை நோக்கி, அந்த இடம் எங்கே இருக்குதோ அந்த இடத்தை நோக்கி இந்தியாவிலிருந்து நம்மளால் அடிக்க முடியுதுன்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனையை நம்மளுடைய இந்திய இராணுவமும் நம்மளுடைய பிரதமர் அவர்களும் செய்திருக்கிறார்கள். ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றியை நாம் கொடுத்திருக்கிறோம். சகோதரர்கள், அதே போல தான் இன்றைக்கு ரயில்வே துறையில் வந்தே பாரத் ரயில்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக, ரயில் நிலையங்களுடைய மேம்பாடு ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக நம்மளுடைய தேசம் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. ரயில் நிலையங்கள் நாம் சொல்லுவோம், அந்த இப்போ எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா டீசல் என்ஜின் ரயில்? இல்லை இல்லை இல்லை. தமிழ்நாட்டில் 100% மின்மயமாக்கப்பட்டு விட்டது. ரயில் பயணிகளுக்கு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொன்னால் வந்தே பாரத் ரயில் இன்றைக்கு இங்கிருந்து 6 மணி நேரத்தில் நாம் திருநெல்வேலி போகிறோம், இங்கிருந்து 6 மணி நேரத்தில் நாம் கோயம்புத்தூர் போகிறோம். சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்தே பாரத், சென்னையிலேருந்து நாகர்கோவிலுக்கு, சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு, மதுரையிலிருந்து பெங்களூருக்கு, சென்னையிலிருந்து திருப்பதி வழியாக விஜயவாடாக்கு, இப்படி நம்மளுடைய வந்தே பாரத் ரயில்களை அதிகமாக தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களும் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை போன மாதம் ரயில்வே துறையில் நிகழ்த்தியிருந்தோம். உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு டெக்னாலஜி, செங்குத்தாக தூக்கக்கூடிய பாலம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் பாம்பனில் நமக்கு தொடக்கி வைத்து போனார்கள். ஒரே நேரத்தில் கீழே கப்பல் போகும், அதே நேரத்தில் அந்த பாலத்தை தூக்குனா ரயில், அந்த பாலத்தை இறக்கி விட்டால் ரயிலும் போகும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி ரயில்வே துறையில் நாம் சாதித்திருக்கிறோம். பாம்பன் பாலம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாலத்தை நமக்கெல்லாம் கொடுத்தது இந்த இந்திய நம்மளுடைய ரயில்வே. அதே போல் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு அந்த பழமை 150 ஆண்டு காலமான அந்த ரயிலினுடைய பழமை மாறாமல் அதை அப்படியே அதே பழைய ரயிலே அப்படியே புதுமையாக அந்த ரயிலை கொடுத்து, அது ரெண்டு இந்தியாவில் 2 ரயில் பாதை இருக்குது. ஒன்று சிம்லாவில் இருக்குது, இன்னொன்று நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு இருக்குது. அந்த ரயிலை புதுமையாக வடிவமைத்து நமக்கு கொடுத்திருக்கிறது நம்மளுடைய ரயில்வே துறை அவர்கள். இன்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆத்ம நிர்பர் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே 103 ரயில் நிலையங்களை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 9 ரயில் நிலையங்களும், சதன் ரயில்வேல கிட்டத்தட்ட 13 ரயில் நிலையங்களும் இன்றைக்கு நாம் தொடங்கி வைக்கின்ற இந்த அருமையான நேரத்தில் நாம் இங்கு கூடியிருக்க செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலிருந்து நமக்கு இந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்தி கொடுத்த நம்முடைய பிரதமருக்கும் நம்முடைய ரயில்வே துறை அமைச்சருக்கும் உங்கள் சார்பாக, தமிழக மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.